ஸோ நம்ம எப்போ ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் தெரியும் எப்போவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லீக்கேஜ் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்றதை நம்ம அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு இன்எஃபிஷியன்சின்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி. யூ ஹேவ் டு ட்ராக் அவர் ஃபினான்சஸ் இன் எனி ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ரம் த டே ஒன். லைக் நான் மோஸ்ட் காமன் பிஸ்னஸில் என்னென்னா ஒருத்தர் இன்சார்ஜாக போடுறாங்க, அவங்க தான் நான் சூப்பர்வைஸ் பண்ணணும், அவரை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் இருப்பார், அவரை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் இருப்பாருன்னு ஒரு அன்னெசரி ஹைரார்கி தான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் நினைக்கிறீங்க? சம்டைம்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த ஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ திஸ் கேன் பி ட்ராக் இஃப் தே சென்ட் யூ தி யூடிஆர் நம்பர். நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் செக் பண்ண முடியும். whenever you are able to afford something, you should definitely do it. நிறைய கம்பெனிஸ் பார்ப்பேன், they are making very good money, but they're not ready to spend some penny on small software also. ஸோ பின்னாடி எப்போ வந்து அவங்க லாஸ் மேக் பண்ணுறாங்களோ when in terms of accounting லாஸஸ் எப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போ தான் தெரியும் we have missed out. Business should have a proper system. Business, it's not something selling, buying ஒரு பிஸ்னஸ் கிடையாது. அதை முதல்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். பிஸ்னஸ் it should be called as an engine. கேமரா வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. அங்கே வந்து ஸ்டாஃபும் சரி இல்லை ஒரு கஸ்டமரும் சரி ப்ராடக்ட்ஸை வந்து யாரும் தூக்கிட்டு போய்ட்றாங்களா, தெஃப்ட் நடக்குதான்றதை செக் பண்ணுறதா சிசிடிவி கேமராஸ் வைக்கிறாங்க. ஒரு கம்பெனியோடைய ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் பொறுத்து தான் அதை நம்ம டிசைட் பண்ணணும். இட்ஸ் கம்பெனி இஸ் வாண்டிங் டு க்ரோ ஃபாஸ்டர், தே ஹேவ் டு மேக் ஃபாஸ்டர் டிசிஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து யூ வாண்ட் டு க்ரோ பிக்னு நினைக்கிறீங்கன்றதை பார்க்கணும். செமிகண்டக்டர்ஸோ சர்வர்ஸோ இல்லைன்னா ஐடிக்கு வேல்யூவே கிடையாது. ஹலோ ஆல், வெல்கம் டு another வில்வோ பாட்காஸ்ட். திஸ் இஸ் பரத், யோர் ஹோஸ்ட். இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நான் வில்வா நெட்வொர்க்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷத்துக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ சிவில் சர்வீஸ் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், வைட் வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, கவர்னன்ஸ்னு சொல்லிட்டு படிக்காத சப்ஜெக்ட்ஸே கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குடன்ட் கிராக் இட். அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். பட் இத்தனை வருஷமாக கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே ஒன்று கிடச்சிது. என்னன்னா பலதரப்பட்ட மக்களை பார்க்கறது, நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறது, அவங்க பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது. ஸ்ட்ரைக்கிங் ரிசம்பிளன்ஸ் என்னன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாலும் அதில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூஸ் இருக்கும்ல, அங்கே ஆரம்பித்து இப்போ நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இதே மாதிரியான பாட்டில் நெக்ஸ் அண்ட் இஷ்யூஸை கிட்டத்தட்ட எவ்ரி டே பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட பேசும்போதும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறோம். மோஸ்ட் காமனாக சொல்லணும்னா லீக்கேஜஸ், இன்எஃபிஷியன்சிஸ், மிஸ்மேனேஜ்மெண்ட் மாதிரி. இதை ஜென்ரல் ஆங்கிலத்தில் வந்து ரெட் டேப்பிசம்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமான காரணம் இன்எஃபிஷியன்சிஸ்க்கு. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக்கும் என்னன்னா த பிஸ்னஸ் பாரசைட்ஸ் வித் அவர் ஃபவுண்டர் மிஸ்டர் கோபிநாத். வணக்கம் சார். வணக்கம் பரத், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் பரத். சார், ஆஸ் இந்த டாபிக் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பற்றி தான். அந்த பிஸ்னஸில் நான் கேட்கணும்னு நினைக்கிறது இந்த இன்எஃபிஷியன்சிஸ். ஸோ நீங்களும் வந்து கிட்டத்தட்ட வில்வா நெட்வொர்க்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 years ஆச்சு. நிறைய ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அந்த காசு காணாம போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கம்பெனி வந்து சின்னதாக இருக்கிறப்ப வந்து we don't manage மணி பெருசாக, we don't track expenses, we don't track finances generally. ஸோ நம்ம எப்போ ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் தெரியும் எப்போவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லீக்கேஜ் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்றதை நம்ம அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு இன்எஃபிஷியன்சின்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி. யூ ஹேவ் டு ட்ராக் அவர் ஃபினான்சஸ் இன் எனி ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ரம் த டே ஒன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மணி வந்து இஸ் இட் யூஸ்ஃபுல், இஸ் இட் an expense or an investment to the organization for the company's growth அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடாலஜி வச்சுருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? சிம்பிள். நம்ம ஒரு பிஸ்னஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து we have grown from a single person company to a 10-15 member team people. ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா we have different people in different scale of work. We have team leaders, we have developers, we have marketing team. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் டீம்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு நீட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர் டீமுக்கு வந்து சில கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ கம்பெனிக்குன்னு ஜென்ரலாக பார்க்குறப்ப சில எக்ஸ்பென்சஸ் இருக்க போது, அதை தாண்டி டெவலப்பர்ஸ்க்கு சில டூல்ஸ் நம்ம வாங்கிட்டு இருப்போம், அதுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். ஒரு மார்க்கெட்டிங் டீமுக்கு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ மேபி ஒரு சாஃப்ட்வேர் டூல், இன்னும் ஒரு சாஸ் டூலை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த சாஸ் டூலுக்கு நம்ம வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுவோம், இல்லை ஒன் டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இதை நம்ம வந்து ஆஸ் ஆன் பர்ச்சேஸ் நம்ம அதை வந்து அக்கௌண்டிங் டீமுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்டெப்பு. பட் நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி செப்பரேட் அக்கௌண்டிங் டீம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. லைக் நான் மோஸ்ட் காமன் பிஸ்னஸில் என்னென்னா ஒருத்தர் இன்சார்ஜாக போடுறாங்க, அவங்க தான் நான் சூப்பர்வைஸ் பண்ணணும், அவரை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் இருப்பார், அவரை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் இருப்பாருன்னு ஒரு அன்னெசரி ஹைரார்கி தான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கம்பெனிஸ் பற்றிலாம் போக வேண்டாம். நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஊரில் உள்ள சாதாரண ஒரு மளிகை கடையிலே நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஒரு மளிகை கடையில் ஒரு சிங்கிள் பர்சன் தான் வந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க, சரிங்களா. மேபி ஸ்டாஃப்ஸ் இருக்கலாம், பட் அந்த ப்ரைமரி பிஸ்னஸ் ஓனுடைய வேலை என்னவாக இருக்கும்னா அவருடைய ப்ரைமரி வேலையே அக்கௌண்டிங் தான். எண்ட் ஆஃப் டேயில் அன்றைக்கி என்ன வரவு வந்துச்சு, என்ன செலவாச்சு, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, என்னென்ன சப்ளையர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணாங்கன்றது ஒரு லெட்ஜரில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு எண்ட் ஆஃப் டே ருட்டீன் ரிச்சுவல் வந்து ஒரு அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சாதாரண பொட்டி கடையிலேருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக எவால்வ் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஹோல்ஸ் குட் ஃபார் எனி பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஒரு பொட்டி கடை வச்சாலும் சரி, இல்லை ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சாலும் சரி, இல்லை எனி பிஸ்னஸ் பண்ணாலும் அக்கௌண்டிங்கிறது ஷுட் பி a டே டு டே ஆப்ரேஷன். அதுக்கு டெஃபினட்டாக ஒரு அக்கௌண்டன்ட் வச்சுக்கிறது நல்லது. இல்லை அக்கௌண்டன்ட் வச்சுக்க விருப்பப்படலை, மேபி ஃபார் சம் ப்ரைவசி ரீசன்ஸ், இல்லை சில ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரீசன்ஸ்க்காக சில பேர் அக்கௌண்டிங் டீம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த சினாரியோவில் அட்லீஸ்ட் த பிஸ்னஸ் ஓனர் ஷுட் மெயின்டைன் அ புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். என்ன அன்னைக்கு டேயில் நடந்துச்சு அப்படிங்கிற என்னென்ன எக்ஸ்பென்ஸோ எல்லாத்தையுமே வந்து அவர் ஒரு லெட்ஜரில் மெயின்டைன் பண்ணி, இன்றைக்கி நமக்கு டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு, சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்துருச்சு. டேலி யூஸ் பண்ண தெரியலனாலுமே நிறையா டூல்ஸ் லைக் ஜோஹோ புக்ஸ், குயிக் புக்ஸ், இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸல்லையாவது அவர் வந்து அவருடைய டே டு டே எக்ஸ்பென்சஸை ஆஸ் ஆன் டேட். ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸை அதை ரெக்கார்ட் பண்ணி என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், அது ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸா, இல்லை அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கீங்களா, அந்த சாஃப்ட்வேர் வந்து மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ண போதா, இல்லை டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ண போதா, இல்லை உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போதா. ஒரு டெலிஃபோன் பில் கட்டுறீங்க, அந்த டெலிஃபோன் பில்லை நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து கட்டினீங்கன்னா இட் இஸ் அக்கௌண்டட் ஆல்ரெடி. உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கட்டாமல் கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து கட்டுறீங்க. ஸோ இட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, டெஃபினட்டாக வந்து பிஸ்னஸ் ஓனர் டேரக்டருடைய அக்கௌண்ட்லேருந்து கட்டாமல், அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கட்டாமல் கம்பெனியுடைய அக்கௌண்ட்டில் இருந்தால் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கம்பெனி ஷுட் ஹேவ் அ கார்டு, அந்த கார்டிலேருந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக அதை ட்ராக் பண்ண முடியும். லெட்ஜர் சொன்னீங்க, எக்ஸல் சொன்னீங்க, பட் இது எல்லாமே அட் தி எண்ட் ஆஃப் தி ஒரு மேனுவல் என்ட்ரி மாதிரி தானே, யாரோ ஒருத்தர் என்ட்ரு பண்ணுறாங்க. இது ஆல்வேஸ் ஆல்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. இட்ஸ் சம்திங் கைண்ட் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸை நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸ் அன்லஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் ஏபிள் டு ஹேண்டில், யூ ஷுட் ஹேண்டில் இட். ஸோ வென் த ஸ்கேல் இஸ் சம்திங் யூ நீட் டு ஹேவ் அ டெடிகேட்டட் பர்சன் டு டூ இட். அந்த டைமில் டெஃபினட்டாக நீங்கள் யூ ஷுட் ஹையர் அன் அக்கௌண்டன்ட் டு டெய்லி ட்ராக் த எக்ஸ்பென்சஸ். அந்த அக்கௌண்டன்ட்டாலையும் ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக யூ ஷுட் கோ ஃபார் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம், அக்கௌண்டிங் டூல் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஒர்க் வித் த கிளைண்ட் வேர் தே யூஸ் டு ஹேவ் அட்லீஸ்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எவ்ரி டே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளைண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு டூ அட்லீஸ்ட் 1 million டிரான்சாக்ஷன்ஸ் பர் டே. ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் சொல்லணும்னா 10 lakh + டிரான்சாக்ஷன்ஸ் பர் டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு அக்கௌண்ட்டில் 10 அக்கௌண்ட் போட்டால் கூட இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அங்கே டெஃபினட்டாக சம் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும். சின்ஸ் இட்ஸ் பேங்கிங் டிரான்சாக்ஷன், வி ஒர்க் வித் கனெக்டட் பேங்கிங் சிஸ்டம். ஸோ எல்லா பேங்க்ஸுமே கனெக்டட் பேங்கிங் சிஸ்டம்ங்கிறது இருக்குது. இந்த சிஸ்டமை நம்ம வந்து அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்து அது மூலமாக we are able to reconcile their transactions and categorize them as an expense or investment or some kind of other transaction, miscellaneous transaction, ad hoc transactions. சொல்லும்போது எக்ஸாக்ட் என்ன சார் அதுக்கு மீனிங்? Reconciliation is a process where you categorize something and you tally out something. So inflow outflow match ஆகுதா இல்லையா. ஓகே. ஸோ சம் கைண்ட் ஆஃப் லெட்ஜர் மெயின்டெனன்ஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளோ வந்திருக்கு, அந்த இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு வந்து ரீசன் இருக்கும். ஸோ இட் ஹஸ் கம் அஸ் அ ரெவன்யூ டு த கம்பெனி பிகாஸ் someone has paid their invoice. ஸோ கம்பெனிக்கு ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ அந்த பேமெண்ட்டை கம்பெனி இஸ் மூவிங் இட் டு a different bank account and some of the funds is moving out as an expense for their vendor payments or something else. ஸோ இந்த பேமெண்ட்ஸ்லாம் ட்ராக் பண்ணி you should be able to reconcile the data with the original source data. Maybe someone is telling you, see, you have received some funds. ஸோ ரிசீவ் பண்ணுற ஃபண்டுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக டெஃபினட்டாக someone would have told you, லைக் இமெயில் பண்ணியிருப்பார், நான் இந்த பேமெண்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு இமெயில் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் வந்துருச்சுன்றது அவருக்கு அக்னாலேஜ் பண்ணுறீங்கல்ல, தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ரீகான்சிலேஷன். ஸோ இந்த பேமெண்ட்டு ரெண்டும் மேப் ஆகுது, இங்கே நடந்த டிரான்சாக்ஷன் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு அவர் சொன்ன ஃபண்டுக்கும் மேப் ஆச்சா இல்லையா. சம்டைம்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த ஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகாமல் இருக்கலாம். ஓகே. ஸோ திஸ் கேன் பி ட்ராக்ட் இஃப் தே சென்ட் யூ தி UTR நம்பர். நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் செக் பண்ண முடியும். But if suppose thousands of people have made some payments and out of which some hundreds of transactions didn't pass through. இப்போ how do you know which payment is not passed on? ஸோ அப்போ அந்த கஸ்டமர் யாரெல்லாம் பே பண்ணாங்கன்ற லிஸ்ட்டை through some system will have. So this client, we had a system, separate system to track the transaction that happened in their account and we will map with the real fund that came into their account. Okay, but so ரெண்டுத்தையும் மேப் பண்ணுறது reconciliation. இவங்க பெரிய கிளைண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது. பட் இப்போதைக்கு இப்போ தான் நான் எமர்ஜ் ஆகிறேன் அப்படின்ற நிறைய பேர் இருப்பாங்க. நான் வந்து இப்போ ஒரு மாதம் வந்து ஒரு 3 lakhs 4 lakhs பண்ணுறேன். அவங்களே ஓரளவுக்கு ரீசனபிள் எமர்ஜ் தான் நம்ம மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது. அவங்க வந்து எந்த டைமில் நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ நாள் நான் வந்து மேனுவலாக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன், எப்போ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பிஸ்னஸில் டே 1லேருந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் சாஃப்ட்வேர் ஹஸ் பிகம் வெரி சீப்பர். ஒரு எக்ஸலில் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய காஸ்ட் கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, மோஸ்ட்லி எல்லார்ட்டையுமே லேப்டாப்ஸ் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா லேப்டாப் வச்சுருக்காங்க மோஸ்ட்லி.
ஸோ அந்த சிஸ்டமில் நீங்கள் எக்ஸலில் நீங்கள் வந்து என்ட்ரி போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். எக்ஸல் ஃபுல் ப்ரூஃப் இல்லைன்றப்போ நான் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் கேட்குறேன், ஆட்டோமேட்டிக்காக ட்ராக். எக்ஸல் ஃபுல் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது. மேபி யூ கேன் ட்ரை அவுட் சம்திங் லைக் ஜோ ஷீட் ஆர் கூகுள் ஷீட்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரூஃபாக இருக்கலாம். ஹிஸ்ட்ரி. ஸோ டேட்டா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா ஷுட் பி தேர். அதுக்கப்புறம் டேட்டா கரெக்டிவ்னஸ் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜில் பார்க்கணும். ஸோ வென் யூ ஆர் நாட் ஏபிள் டு ட்ராக் சம் டேட்டா, அப்போ யூ ஹேவ் டு டெஃபினெட்லி கோ வித் சிஸ்டம். ஸோ சின்னதாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, எக்ஸல் இஸ் ஃபைன். பட் வென் யூ ஹாவ் அ நம்பர்ஸ் that you cannot track manually, definitely you should have a good accounting system, something like Zoho Books or QuickBooks or some other customized software based on the need of the client. So அந்த கிளைண்ட்டுடைய பிஸ்னஸை பொறுத்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம், அவங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் அவங்களுடைய ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து நம்ம வந்து எந்த டூல் யூஸ் பண்ணலாம்னு நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே. எதுக்கு இந்த கொஸ்டின் பர்டிகுலராக கேட்டேன்னா, நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இந்த இன்வென்ட்ரிஸில் ஸ்டாக் வச்சிருக்காங்க, பட் அவங்ககிட்ட ஒரு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் மாதிரி இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸல்லையோ இதில் எதுவும் மெயின்டைன் பண்ணுறாங்க, எவ்வளோ உள்ளே வந்துச்சு எவ்வளோ வெளியே போச்சு அப்படின்றது. அப்போ அது ஆல்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. இந்த இடத்துல நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வந்து இன்கேஸ் அவங்க வந்து நேர்மையாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக ஆல்டர் பண்ணக்கூடியதாக இருக்குன்றப்போ இதுக்கு ஒரு ப்ராப்பராக ஃபுல் ப்ரூஃப் சாஃப்ட்வேர் இருக்கணும் இல்லை? அந்த அடிப்படையில் கேட்குறேன், எந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் நோக்கி பயணிக்கிறது ஒரு கம்பெனிக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? See, whenever you are able to afford something, you should definitely do it. நிறைய கம்பெனிஸ் பார்ப்பேன், they are making very good money, but they're not ready to spend some penny on small software also. ஸோ பின்னாடி எப்போ வந்து அவங்க லாஸ் மேக் பண்ணுறாங்களோ, வென் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் லாஸஸ் எப்போ ஃபேஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் தெரியும் we have missed out. ஸோ வாட் ஐ would suggest is, whenever you are not able to track manually, definitely you should go for a system, be it inventory, be it accounting. டெஃபினட்டாக சம் கைண்ட் ஆஃப் ஒரு CRM சிஸ்டமோ இல்லை அக்கௌண்டிங் டூலோ டெஃபினட்டாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. ஓகே. That too, when you have a team of people in your business, so when you said reliability இருக்காது அப்படின்றப்ப மேபி ஹியூமன் எரரில் கூட வந்து ஒரு தப்பு நடக்கலாம். ஒருத்தர் தெரிஞ்சே தப்பு பண்ணுவார்னு சொல்ல முடியாது, மேபி தெரியாமல் கூட தப்பு நடந்திருக்கலாம். அந்த கேஸில் கூட டெஃபினட்டாக நமக்கு வந்து எக்ஸல்லே கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண முடியும். நம்ம மேபி நீங்கள் ஷீட் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஷீட்டில் இந்த பர்டிகுலர் காலம்ஸை அவங்க ஆல்டர் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான சில சம் லெவல் ஆஃப் நீங்கள் வந்து கேட்ஸ் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இட் வில் பி ப்ரொடெக்டட் வித் த ப்ராப்பர் நாலேஜ். ஸோ அந்த மாதிரி பேசிக்கான நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அவங்க எக்ஸல்லே பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இன்னும் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம், என்னென்ன பெரிய டீம் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து மேபி ஒரு கஸ்டம் சாஃப்ட்வேரோ அவங்க பேஸ்ட் ஆன் நீட், இல்லை ஒரு ஸ்டாண்டர்டு மார்க்கெட்டில் கிடைக்கிற சில சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. இது லீக்கேஜஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் சில வழிகள் சொல்லியிருக்கீங்க. பட் லீக்கேஜஸ்ன்றது ஒரு மைனர் பார்ட்னு வச்சுக்கோம். எனக்கு வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பேசணும். ஒன்று வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்னு வச்சுக்கோங்க. சிஓ அப்படின்றது வந்து ஒரு ஆல் பவர் பொசிஷன் மாதிரி தான் ஒரு கம்பெனியில். நிறைய சிஓஸ் இப்போ வரைக்கும் என்னென்னா எல்லா டிசிஷன்ஸ் அவங்க தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த டெலிகேஷன் ஆஃப் ஒர்க்குன்றதோ டெலிகேஷன் ஆஃப் பவர் முக்கியமாக அங்கே இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி சிஇஓஸ்க்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஇஓஸ் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் வந்து ஓவர் ரேட்டட் நான் நினைக்கிறேன். சரிங்களா? சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட நம்ம வந்து சிஇஓன்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் சிஇஓஸுங்கிற நோஷன் எப்போ வர ஆரம்பிச்சுன்னா, வென் பிக் கம்பெனிஸ் எவால்வ், அப்போ தான் வந்து சிஇஓஸ்ன்ற விஷயங்கள் பேச ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் வி கால் தெம் மேனேஜர்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் சுப்பீரியர் பீப்புள். சரிங்களா? இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எப்போ வந்து அவங்க அந்த சிஇஓஸ் பேச ஆரம்பித்தாங்களோ கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு கேப் வந்துருச்சு, நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த விஷயத்தில் ஓரங்கட்டி வச்சுட்டு, ஸோ தே ஷுட் திங்க், தே ஷுட் பி ஏபிள் டு டெலிகேட் சர்டன் திங்ஸ். அப்வியஸாக ஒரு பிஸ்னஸ் ஓனரோ இல்லை ஒரு மேனேஜரோ எல்லா வேலையும் அவர் செய்ய முடியாது. அதனால தான் இஸ் கால்ட் அஸ் அ மேனேஜர் ஆர் அன் ஆஃபீஸர். ஸோ அப்போ டெஃபினட்டாக சில விஷயங்களை அவர் வந்து டெலிகேட் பண்ணி ஆகணும். இப்போ எதை டெலிகேட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ விச் எவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் டூவபிள் பை சம் ஒன், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் ஒரு சிஇஓ இல்லை ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்க பர்சன் பண்ணணும். ஸோ எந்த பொசிஷன்லாம் இட்ஸ் நாட் வெரி மச் இம்பார்ட்டண்ட் அண்ட் பட் இட் இஸ் நீடட் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அதை வந்து யூ ஷுட் டெஃபினெட்லி டெலிகேட் இட். ஸோ அப்போ அதுக்கான ஒரு சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி வில் க்ரோ அஸ் அ ஆர்கனைசேஷனில் அது ஒரு சின்ன கம்பெனியாக மட்டுமே இருந்துட்டு இருக்கும். இதான் டிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் கம்பெனிலேருந்து இப்போ ஒரு 15 பேர் நம்மளுக்கு வேலை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லாமே நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க ஆப்வியஸ்லி. இப்போ எந்த ஒர்க் வரைக்கும் நீங்கள் டெலிகேட் பண்ண யூஆர் கம்ஃபர்டபுள் நீங்கள் நினைக்கிறீங்க? எதெல்லாம் நான் இப்போயும் டெலிகேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஒர்க் நான் சொல்லுவீங்க? இட் டிபெண்ட்ஸ். த டீமுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய பர்சனல் ஸ்ட்ரென்த் அண்ட் டீமுடைய ஸ்ட்ரென்த் தான் வந்து இது டிஃபைன் பண்ண போகுது. பட் ஜென்ரலி எனி பிஸ்னஸ் ஷுட் ஹேவ் 7 டிபார்ட்மெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். சரிங்களா? ப்ரைமரியாக நீங்கள் வந்து அக்கௌண்டிங், சேல்ஸு, மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸு, டெவலப்மெண்ட். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆப்ரேஷன்ஸில் வரப்போகுது. R&D, மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ் ஷுட் பி அப்பாயிண்டட்னு நான் சொல்லுவேன். ஸோ சம் கேசஸில் நம்ம அதை வந்து பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இதில் முக்கியமானது சேல்ஸு, அக்கௌண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸாக தனித்தனி எம்ப்ளாயிஸ் இருக்கிறது நல்லது. ஸோ தே டேக் கேர் ஆஃப் த பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸ்.
அந்த டிபார்ட்மெண்டோட ஆக்டிவிட்டீஸ் அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டாக நம்ம வந்து அந்த இடத்துல ஹையர் பண்ணிக்கிறது கம்பெனியோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் ஏதாவது ஒரு பொசிஷன் உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் கிடைக்காத வரைக்கும் நீங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ எனி திங் தட் பிரிங்ஸ் ரெவன்யூ டு த கம்பெனி, தட் க்ரோஸ் த கம்பெனி, நீங்கள் டெஃபினட்டாக செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க நான் சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சிஇஓ சொல்கிறாங்கன்னா இட் கேனாட் பி அ க்ரோயிங் பிஸ்னஸ், இட் வில் டெஃபினெட்லி பி அ சிங்கிங் பிஸ்னஸ் தான் சொல்ல முடியும். ஓகே. அண்ட் நிறைய கம்பெனிஸில் வந்து எம்ப்ளாயி அக்கௌண்டபிலிட்டின்றது வந்து இப்போ வரைக்கும் இல்லை. குறிப்பாக அந்த சின்ன கம்பெனிஸ் க்ரோத் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அதை யார் சூப்பர்வைஸ் பண்ணுவார்னா அது கொடுத்துருப்பார் இன்சார்ஜ் மாதிரி, மேற்பார்வையாளர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களோ ஃபிசிக்கலாக மானிட்டர் பண்ணுவார். பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அசஸ் பண்ணுறதுக்கோ அவங்க என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கோ ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருக்காது. இந்த சிஸ்டம் இல்லாததுனால வாட் இட் காஸ்ட் டு அ பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு எம்ப்ளாயி அக்கௌண்டபிலிட்டிக்காக மட்டும் ஒரு சிஸ்டம்ங்கிறத விட முதல்ல பிஸ்னஸ்ங்கிறதே ஒரு சிஸ்டம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் சிஸ்டம். பிஸ்னஸ் இட்ஸ் நாட் சம்திங் செல்லிங் பையிங்கிற ஒரு பிஸ்னஸ் கிடையாது. அதை முதல்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். பிஸ்னஸ் இட் ஷுட் பி கால்ட் அஸ் அன் இன்ஜின். சரிங்களா? ஸோ ஒரு நம்ம வந்து பிஃபோர் இனோவேட்டிங், பிஃபோர் மேனுஃபேக்சர், பிஃபோர் இன்வென்டிங் இன்ஜின் எடுத்துக்கலாம். ஹவ் வுட் பீப்புள் ட்ராவல் சொல்லுங்கள்? எப்படி ட்ராவல் பண்ணுவாங்கன்னா நடந்து போவாங்க. வரைக்கும் அப்படிதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கார்ட் இருந்துச்சு, புல்லட் கார்ட்ஸ் மாதிரி. புல்லட் கார்ட்ஸில் ட்ராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? மெஷின்ஸ் இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ ஸோ எப்போ இன்ஜின் கொண்டு வந்தாங்களோ அப்போ புல்லட் கார்ட்ஸில் உள்ள புல்லக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இன்ஜின்ஸ் வச்சாங்க. திஸ் இஸ் ஹவ் ட்ராவல் ஹஸ் எவால்வ்ட். சரிங்களா? ஒரு ரோட் ட்ராவலில் புல்லக்கோ இல்லை ஒரு ஹார்ஸோ ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்த இடத்துல ஒரு இன்ஜின் வந்தப்போ அந்த புல்லக்குக்கும் ஹார்ஸுக்கும் நம்ம ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்ஜின்ஸ் செட் பண்ணி ஃப்ரண்ட்டில் அடிஷ்னல் 2 வீலை மாட்டி நம்ம வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ண முடிஞ்சு ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணி. சரிங்களா? இந்த மாதிரி தான் பிஸ்னஸ். நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சிஸ்டம் இல்லாதப்ப பிஸ்னஸ் எப்படி இருக்கும்ன்ற நீங்கள் உங்களை இப்போ புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் தேவைப்படுறதுக்கான ஒரு நீடை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சிஸ்டம் இல்லாத பிஸ்னஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ புல்லட் கார்ட் ஆர் அ ஹேண்ட் கார்ட். ஓகே. நீங்கள் சென்னையில் ஒரு 30-40 இயர்ஸ் பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து எடுத்துருப்பாங்க. எம்ஜிஆர் கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு கைவண்டி எடுத்துகிட்டு இருக்க மாதிரி. அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் இருக்கணுமா, இல்லை ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி உங்கள் பிஸ்னஸ் இருக்கணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த சிஸ்டம் பற்றி குறிப்பாக எம்ப்ளாயி அக்கௌண்டபிலிட்டிக்காக பேசினப்போ இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்தே ஆகணும். தி மோர் த சிஸ்டம் அவங்க வந்து, அதாவது எம்ப்ளாயி சொல்கிறேன், ப்ரெஷர் பண்ணப்படுறதா நினைக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து என்ன மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் வேலை செய்கிறதுன்றது வந்து ரீசெண்டாக நம்ம கம்பெனிலேயே வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ அவங்களுடைய அந்த எபிலிட்டி டு ஒர்க்ன்றது இதில் அஃபெக்ட் ஆகிறதா நினைக்கிறாங்க. ஸோ எந்த லெவல் ஆஃப் எந்த லெவலில் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த லெவலில் ஃப்ரீடம் இருக்கணும்? ஏன்னா சிஸ்டம் கண்டிப்பாக வேணும்னு தெரிஞ்சிருச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் வந்து டூ மச் ஆஃப் போகுதுன்றப்போ அவங்க ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறாங்கன்னா இதில் எது அந்த நடுவில் அந்த லைன், எங்கே அந்த லைன் ட்ரா பண்ணுறது? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். சரிங்களா? இப்போ சம் பிஸ்னஸஸ் வந்து நீங்கள் டெஃபினட்டாக யூ ஷுட் ஹேவ் அ க்ளீன் மானிட்டரிங். நிறையா பிஸ்னஸில் வந்து உங்களை கேமரா வச்சு மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. அங்கே வந்து ஸ்டாஃபும் சரி இல்லை ஒரு கஸ்டமரும் சரி ப்ராடக்ட்ஸை வந்து யாரும் தூக்கிட்டு போய்ட்றாங்களா, தெஃப்ட் நடக்குதான்றதை செக் பண்ணுறதுக்காக சிசிடிவி கேமராஸ் விற்கிறாங்க. ஸோ மானிட்டரிங்கிறது இருக்க போகுது. மானிட்டரிங்கிறது வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது. பீட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு விஷுவலாக வாட்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இன்றைக்கிலாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹவு மச் ப்ரொடக்டிவ் யூ ஆர்ன்னு சொல்லிட்டு பைத்தானில் நம்ம கோட் எழுதி சிசிடிவி கேமராவில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்காங்க இல்லையான்னு சொல்லி நம்மளால் ரியல் டைமில் ஸ்கோரிங் கொடுக்க முடியும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் டெக்னாலஜி எவ்வளோ வச்சு நிறைய கம்பெனிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு பர்சன் வந்து எவ்வளோ நேரம் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, அவர் எந்த அளவுக்கு பில் பண்ணிட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு ரெகுலராக வாங்கிட்டு இருக்காரு, ஸோ அவரால் கம்பெனிக்கு அந்த காஃபி ஷாப்க்கு எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து ரொம்ப நேரமாக உள்ளே இருக்காரு, இன்னும் 2 பேர் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான், பட் இவர் வந்து பெருசாக பர்ச்சேஸ் பண்ணல, ரொம்ப நேரமாக சும்மா உட்காந்துருக்காருன்னா அவர் எப்படி வெளியே அனுப்புறதுங்கிறதுக்கான ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. ஓகே, இன்டெரக்டாக அவர் எப்படி வெளியே தள்ளுறது. ஸோ சம் கைண்ட் ஆஃப் மானிட்டரிங் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் த கஸ்டமர், நாட் ஜஸ்ட் ஃபார் த எம்ப்ளாயி, எல்லாருக்குமே அந்த மானிட்டரிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாயின்னு சொல்கிறப்ப சம் கைண்ட் ஆஃப் மானிட்டரிங்கிறது தேவை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹவு டு வி ட்ரா லைன்னு கேட்குறீங்கல்ல. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து சம் எம்ப்ளாயீஸ் ஹேவ் சம் ப்ரிவிலேஜஸ். ஸோ த ஹையர் யூ மூவ் அப் த லேடர் இன் யுவர் கேரியர், உங்களுக்கு யூ வில் கெட் சம் ப்ரிவிலேஜஸ். யூ வில் நாட் பி ட்ராக்ட் மச். வாட் வில் யூ சி இஸ் லைக் ஆர் யூ கெட்டிங் திங்ஸ் டன். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். லைக் பிகினிங் ஆஃப் த கேரியரில் டெஃபினட்டாக பீப்புள் வில் வாட்ச் யூ, ஹவு வெல் ஆர் யூ பெர்ஃபார்மிங்.
ஸோ யூ ஷுட் டேக் இட் அஸ் அன் பாசிட்டிவ் திங். நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நான் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு see it as a tracking. ஸோ யூ கேன் see it as a கைண்ட் ஆஃப் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அசஸ்மெண்ட்டுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பிகாஸ் எண்ட் ஆஃப் டே இட் இஸ் யுவர் லைஃப், இட் இஸ் யுவர் கேரியர், யூ வாண்ட் டு க்ரோ இன் இட் ஆர் நாட். ஸோ எந்த ஒரு பெரிய கம்பெனிலுமே வந்து ஒரு ஹையர் லெவல் பொசிஷனில் போனவங்களே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இட் மீன்ஸ் சம்திங் இஸ் ராங். நம்ம ஒன்றும் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நடத்தலை. ஒரு கம்பெனி இஸ் நாட் ரன்னிங் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இல்லை அவங்க தப்பு பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறது மேட்டர் இல்லை. ஸோ இஃப் இட் இஸ் contributing to the growth of the company and contributing to the growth of the individual, அந்த மானிட்டரிங்கோ இல்லை அந்த ட்ராக்கிங்கோ அந்த இண்டிவிஜுவல் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணிக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ட்ராக்கிங் ஹெல்ப் பண்ணுதுங்கிற பட்சத்தில் இட்ஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். பட் இஃப் இட் degrades them or if they makes it feel pressure, டெஃபினட்டாக they have to take some kind of actions to resolve the conflict between that. ஓகே, அது டெஃபினட்டாக எந்த கம்பெனியாக இருந்தாலும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டாப்பிக்கே வந்து பிஸ்னஸ் பேரசைட்ஸ் தான். எந்தெந்த இடத்துலலாம் பிஸ்னஸ்க்கு வந்து கண்ணுக்கே தெரியாமல் பணம் வெளியே போகுது. அண்ட் ஒன் ஆஃப் த திங் எம்ப்ளாயி பற்றி பேசிட்டு இருக்கிறதா சொல்கிறேன், அட்ரிஷன் ரேட் அப்படின்றதும் ரீடைன் பண்ணுறதுன்றது இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ரீசெண்டாக நான் பழைய ரீல், ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் ரீல் நான் பார்த்து அந்த ரீலோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் சொல்கிறேன். ஒருத்தர் கேட்குறாரு, எதனால் வந்து என்னால் எம்ப்ளாயிஸ் ரீட்டைனே பண்ண முடியல அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு கொடுத்த ஆன்சர் என்னன்னா, நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஸ்லேவ் மென்டாலிட்டியில் இருந்தாங்க. 24/7 வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுட்டுக்காக மட்டும் போனாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேசிக் நீட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜென்ரேஷனில் போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா டு லிவ் அ லைஃப் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட போகிறாங்க. ஸோ நீங்கள் ஓவராக ப்ரெஷர் போட்டிங்கன்னா நான் இருக்க மாட்டேன். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டர் ஆயிடுச்சுன்றது. எஸ், ஓகே. ஏன்னா பேசிக் நீட்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப் அப்படின்றதுப்போ இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் மேட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போது அந்த மாதிரி எம்ப்ளாயிஸை வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போடுறப்போ அவங்க இல்லைப்பா நான் வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்கிறாங்க ஹை அட்ரிஷன் ரேட்டுக்கு. அண்ட் இதில் வர இஷ்யூ என்னன்னா, ஒருத்தர் வராங்க, இன்டர்னாக வராங்கன்னு வச்சுப்போம், ஒரு 6 to 9 months ட்ரெயின் ஆகிறாங்க, ரீசனபிள் ஸ்கில்ஸ் கிடைக்குது, ஒரு ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட்டில் இவ்வளோ தான் சேலரி பே பண்ண முடியும்னு இருக்கும். தென் தே லீவ், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோன்னே. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட்டில் இன்னொருத்தர் வருவார், நம்ம திரும்ப 6 to 9 months ட்ரெயின் பண்ணணும், அகெயின் தே மே லீவ். அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த கம்பெனி க்ரோ ஆகுறதுன்றது ஒரு கேள்விக்குறியாயிடுது. ஏன்னா வராங்க, தேவையான ஸ்கில் கற்றுக்கிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. அந்த கற்றுக்கிட்ட ஸ்கில்லை இந்த கம்பெனியில் போடும்போது அந்த கம்பெனி க்ரோ ஆகும். இதுக்காக நான் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் டாக்டிக்ஸ் மாதிரி ஒரு 3 years பாண்டு அந்த மாதிரிலாம் போடுறதும் உண்டு. இது எப்படி பார்க்குறீங்க இந்த ட்ரெண்டை? இது ட்ரெண்டுன்னு சொல்கிறீங்க. மேபி இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ்லேயும் இது மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 years பேக் இதே மாதிரி விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இது 20 years பேக் இதே மாதிரி விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன் போத் எண்ட்ஸ். ஸோ ஒரு சைடில் கம்பெனிஸே லே ஆஃப் பண்ணுற சினாரியும் நடந்துட்டு இருக்கும், இன்னொரு சைடில் எம்ப்ளாயீஸே வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவோ இல்லை வேறு சில ரீசன்ஸ்க்காகவோ வந்து அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்க. ஸோ இதில் வந்து காமனாக ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் நீங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் வில் நாட் பி பிகாஸ் ஆஃப் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி ஆஸ்பெக்ட்ஸ். அதை தாண்டி ஹவு வெல் தே ஃபெல்ட், அதுதான் முக்கியமான விஷயமா வந்து சர்வேல சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு எம்ப்ளாயி இஃப் இஸ் பிளானிங் டு மூவ் டு அ டிஃப்ரெண்ட் கம்பெனி ஆர் பிளானிங் டு மூவ் ஆன், அதுக்கான ப்ரைமரி ரீசன் சேலரி கம்மியாக இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதே கம்பெனியில் இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் பொதுவாக நடக்கிற விஷயம் அது இதுதான். இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுமே கூட வந்து எங்கே ப்ரைமரியாக நான் பார்க்குறேன்னா, சேலரி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் அதை தாண்டி ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு வெல் யூ ஆர் ட்ரீட்டட், ஹவு வெல் யூ ஆர் வேல்யூட். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கம்பெனிஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு ஜூனியரோ இல்லை ஒரு பர்சன் ஒரு எம்ப்ளாயி வந்திருக்காங்கன்னா, முன்னாடி வந்து தேர் குட் ஹவ் பீன் சம்திங் லைக் ஹையரார்கி. அவர் வந்து சீனியரு, அவருக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட வந்து ஒரு இப்படி ரியாக்ட் பண்ணி இப்படி பிஹேவ் பண்ணுன்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு ஹையரார்கி, ஒரு பயம் கலந்த ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் இருந்துட்டு இருந்துச்சு சீனியர்ஸ் கூட. பட் இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படுதுன்னா, அவங்க வந்து யாரை பார்த்தும் பயப்பட தயாராக இல்லை. அவங்க எல்லாருமே ஒன்று நினைக்கிறாங்க. ஸோ நீ வந்து ஃபினான்ஷியலி பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை வந்து பொசிஷன் வைஸ் நீ பெரிய ஆளாக இருக்கலாம், பட் வி வாண்ட் டு பி ஹர்ட் ஆஃப். நானும் நீயும் ஒன்று, நம்ம 2 பேரும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் ஹவ் ஐ எம் வேல்யூட். நீங்கள் பேசுறது நான் கேட்டேன், நான் பேசுறது நீங்கள் கேட்கணும். அது சரி நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா சார்? See, it's kind of balance ன்னு நினைக்கிறேன். If the person what he is saying is mature enough, definitely we should be accepting it. ஸோ முதல்ல அவங்க மெச்சூராக இல்லையான்றது நீங்கள் பேச விட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சரிங்களா? நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்காமலே நம்ம வந்து ஒருத்தவங்க முடிவு பண்ண முடியாது. ஸோ ஒருத்தருடைய
உண்மையான முகம் எப்படின்னா அவங்களை எவ்வளோ நேரம் பேச விடுறீங்களோ அவங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சிடும். அவங்க பேசுகிற விஷயங்கள் வேல்யூபிளாக இருக்குது, அது உண்மையிலேயே கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, இல்லை அவங்க சுயநலமாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறத வச்சு யூ கேன் டிசைட் வெதர் டு ஹேவ் தெம் ஆர் நாட், வெதர் தே வில் ஃபிட் த கல்ச்சர் ஆஃப் த கம்பெனி, வெதர் தே வில் கான்ட்ரிபியூட் த growth ஆஃப் த கம்பெனி ஆட நீ டிசைட் பண்ணலாம். இஃப் someone is not contributing to the growth of the company and if they are not valued enough in the company, both can take the decision. ஓகே, இதான் நடக்கணும். ஓகே. இப்போ ஆக்சுவலி இந்த பேராசைட்ஸில் வந்து நம்ம 2 விஷயம் ஆல்ரெடி பேசிட்டோம். ஒன்று லீக்கேஜஸ், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் சைடில் நடக்கிற இஷ்யூஸ். அஃப்கோர்ஸ் எம்ப்ளாயிஸ் வந்து கீழே வராங்க. மூணாவதாக நான் பேசணும்னு நினைக்கிறது வந்து இந்த ப்ராசஸ் பற்றி. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த கம்பெனியில் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்கள், சிஸ்டமைஸ் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் நடக்கணும் அப்படின்றது தான். நான் ஏற்கனவே இந்த சிவில் சர்வீசஸ்லாம் படித்தப்போ, கவர்னன்ஸ்லாம் படித்தப்போ நான் முக்கியமாக படிக்கும் இந்த ரெட் டேப்பிசம்னு ஒரு விஷயம் இருக்கும். ஃபைல் ஆஃப்டர் ஃபைல், டேபிள் ஆஃப்டர் டேபிள் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து பல ஸ்டெப்ஸ் தாண்டி அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்குள்ளே வந்து அந்த எடுக்கிற டைமில் அந்த டெசிஷனுக்கான வேல்யூவே இழந்துருவாங்க நிறைய இடத்துல. இந்த சொல்லுவாங்கள்ல ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்ற மாதிரி தான். அப்போது ஒரு ஏன் வந்து ஒரு கார்பரேட் ஒரு ப்ரைவேட் வந்து நிறைய இடத்துல கவர்மெண்டோட பெட்டராக இருக்குன்னா குயிக்காக அவங்க டெசிஷன் எடுக்கிற ஒரு எபிலிட்டி அவங்க கிட்ட இருக்குன்னு தான். இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இதை ஸ்லோ பண்ணதான் நீங்கள் நினைக்கலையா? ஒரு கம்பெனியோடைய ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து தான் அதை நம்ம டிசைட் பண்ணணும். இஃப் த கம்பெனி இஸ் வாண்டிங் டு க்ரோ ஃபாஸ்டர், தே ஹேவ் டு மேக் ஃபாஸ்டர் டிசிஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து யூ வாண்ட் டு க்ரோ பிக்னு நினைக்கிறீங்களான்றதை பார்க்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னா யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ், யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ எனி திங். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் நல்லா வந்துச்சோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் க்ரோ ஃபாஸ்டர். பட் க்ரோயிங் ஃபாஸ்டர் கம்ஸ் வித் அ ஹெக்டிக் காஸ்ட். சரிங்களா? என்ன நடக்கும்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிடுவீங்க. நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆன நிறைய கம்பெனிஸை பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆனாங்களோ அதை விட பயங்கரமான ஃபாஸ்ட்டாக வந்து கீழே போயிருக்காங்க. ஸோ பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய கோச்சிங் இன்ஸ்டியூட், ஆன்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூட், நான் பேரை சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக க்ரோ ஆகிட்டு டிராஸ்டிக்காக டவுன் ஆகிருப்பாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்தாங்களோ அவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகிருக்காங்க. அது காரணம் என்னன்னா இந்த விஷயம்தான். ஒரு விஷயத்தை சிஸ்டமைஸ் பண்ணாமல் டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை ரெப்ளிகேபிளாக மாற்றாத வரைக்கும் தட் பிஸ்னஸ் ஷுட் நாட் ஸ்கேல்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்புடைய முக்கியமான மந்திரமே வந்து ஸ்கேலபிலிட்டி. ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் அப்னு சொல்ல முடியுமானா அவங்க ஸ்கேலபிலிட்டி இருந்தால் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேலபிலிட்டி எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இட் ஷுட் பி ரிப்ளிகபிள். அந்த ஒரு விஷயத்தை அவங்களால ஃபாஸ்ட்டாக ரிப்ளிகபிள் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இட் இஸ் அ ஸ்டார்ட் அப். அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்களும் ரிப்ளிகேட் பண்ணாங்கன்னா இட் இஸ் அ காம்படிஷன். ஸோ அப்போ அந்த ரிப்ளிகேஷனை வந்து அவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி அந்த ஒரு ஃபவுண்டரே இருந்தப்போ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணாரோ அந்த சக்ஸஸை ஒரு ஃபவுண்டர் வந்து அந்த ஸ்டார்ட் அப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணி ஒரு ஃபாஸ்ட்டான சேஞ்சஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன்லாம் இல்லாமல் பெருசாக அவரே பண்ணியிருப்பார் இனிஷியல் ஸ்டேஜஸில். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அவரே அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்க முடியாது. ஹீ ஷுட் எம்ப்ளாய் சம் செட் ஆஃப் பீப்புள், சம் செட் ஆஃப் ஸ்கில்டு பீப்புள் டு ஹேண்டில் இட். ஸோ அப்போ ஹவு டிட் ஹி டூ இட்? அது டாக்குமெண்டேஷன் பண்ணாதப்ப தி நியூ பர்சன் கம்மிங் வில் ஃபைண்ட் இஸ் ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். மேபி ஃப்ரம் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி மே பி ரைட் or he may be proved wrong later stage. இந்த ஃபவுண்டரே வந்து டீச் பண்ற மாதிரி ஆகும். ஸோ இந்த இடத்துல டாக்குமெண்டேஷன்ங்கிறது உங்களுக்கு யூ வாண்ட் டு க்ரோ பிக் ஆர் க்ரோ ஃபாஸ்ட். ஸோ க்ரோ பிக்குங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருந்துச்சுன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி ஃபாலோ த ப்ராசஸ். எஸ்ஓபிஸ், டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் டெஃபினட்டாக பண்ணி மேபி இனிஷியல் டேஸில் நீங்கள் இதை வந்து ஒரு பாட்டில் நெக்காக நீங்கள் பார்க்கலாம். பட் ஒன்ஸ் இட் இஸ் செட் அப் இட் இஸ் கைண்ட் ஆஃப் பிளே புக். நீங்கள் வந்து இட் பிகம்ஸ் வெரி ஈஸி டு ஸ்கேல் வெரி ஃபாஸ்டர் வித்தவுட் எனி இஷ்யூஸ். ஸோ நீங்கள் வந்து மினிமல் எஃபர்ட்டில் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணணும்னா யூ ஷுட் டெஃபினெட்லி ஃபாலோ திஸ் ப்ராசஸ். இதனால தான் பெரிய எம்என்சிஸ் வந்து தே ஆர் வெரி மச் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அங்கே ப்ராசஸ் சில விஷயங்கள் ஸ்லோவாக இருக்கலாம், பட் ஸ்டில் தே ஆர் வெரி மச் ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ். அது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ பேசிக்காக இந்த டேட்டா இஸ் த நியூ ஆயில்னு ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டாக்குமெண்டேஷனும் கிட்டத்தட்ட ஒரு டேட்டா தான், ரைட்? அது இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். டெஃபினெட்லி திங்ஸ் வில் சேஞ்ச், பட் ஸ்டில் தி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாங்கிறது ஹவு திங்ஸ் வெண்ட், how things were அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ த டாக்குமெண்டேஷன் வி ஷுட் நாட் ஸ்டிக் டு த ஓல்ட் டாக்குமெண்டேஷன், ஓல்ட் ஃபார்மேட், அந்த டாக்மாவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. வி ஷுட் அடாப்ட் டு இட். ஸோ அதனால தான் வெர்ஷனிங் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ராசஸ் அன்றைக்கி அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராசஸை மாற்றி அமைக்கிறோன்னா அது டாக்குமெண்ட் பண்ணி ஸோ திஸ் இஸ் அ நியூ ப்ராசஸ்ங்கிறத டீமுக்கு கன்சர்ன் டீம்ஸ்க்குலாம் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது மூலமாக த ப்ராசஸ் வில் பி ஸ்கேல்ட் எஃபர்ட்லெஸ்லி வித்தவுட் எனி இஷ்யூஸ். ஓகே. இப்போ இந்த டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மேனேஜ்மெண்ட் சைடாக இருக்கட்டும், இல்லை லீக்கேஜஸ் பற்றி பேசியிருந்தோம். இது எல்லாத்துக்குமே வந்து ஏஐ வந்து நிறைய கம்பெனிஸ் இப்போ சொல்யூஷனை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, இந்த ஒரு படத்தில் வருமே எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக ஏஐ இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதுக்கெல்லாம் ஏஐ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்யூஷன் தானே? ஸோ ஏஐ வந்து டெஃபினட்டாக வந்து
ஒரு பஸ்வேர்ட் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய விஷயங்களில் வந்து ஏஐ வந்து இட் ஹாஸ் பீன் ட்ரெயின்டுன்னு சொல்ல முடியும். இன்றைக்கி ஒரு ஹியூமன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ஒரு சீனியர் ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன், ஒரு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிஸ்னஸ் மேனோ, ஒரு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃபீஸரோ, ஒரு எக்ஸிக்யூட்டிவோ தெரிஞ்சிருக்கிற நாலேஜை வந்து அந்த ஏஐஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த காமன் ஏஐஸ் வந்து ட்ரெயின் ஆகிருக்காங்க. கிளாட் எடுத்துக்கலாங்க, இல்லை நீங்கள் சாட் ஜிபிடி எடுத்துக்கோங்க. எல்லா மேஜர் ஏஐஸுமே வந்து தே ஹவ் பீன் ட்ரெயின்டு. ஸோ இவங்ககிட்ட இந்த எல்லா நாலேஜுமே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதனுடைய சஜஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ வி ஷுட் நாட் கம்ப்ளீட்லி ரிலை ஆன் ஏஐ, வி ஷுட் டேக் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லுவேன். ஸோ பை ஃபீடிங் ரெலவெண்ட் டேட்டா பட் மெயின்டைனிங் இட்ஸ் ப்ரைவசி, வி ஷுட் டெஃபினெட்லி take AI's help and get some recommendations a faster rate, because நீங்கள் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு அந்த பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் வெரி வெல் ட்ரெயின்ட் ஏஐ கேன் கிவ் யூ சம் இன்சைட்ஸ், வெரி ஸ்ட்ராங் இன்சைட்ஸ், வெரி ஏர்லியர் ஸ்டேஜ். இது மூலமாக நீங்கள் வந்து பல விஷயங்களில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஏஐ ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஏஐ வந்து யூஸ் பண்ண முடியுன்றதா இன்றைக்கி வந்து பார்க்குறோம். நீங்கள் யூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் மேபி த காஸ்ட் இன்வால்வ் இன் அப்ளையிங் ஏஐ டு ஏ சிஸ்டம், அது மேபி வேரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் ஏஐ நான் யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ணலாம், பட் இட் இன்வால்வ்ஸ் அ காஸ்ட். அந்த காஸ்ட்டை அந்த பிஸ்னஸ் அஃபோர்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இஃப் இட் இஸ் ஒர்த் எனஃப், த ஸ்கேல் இஸ் தேர், டெஃபினட்டாக வி ஷுட் டேக் ஏஐஸ் ஹெல்ப். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, லைக் வேர் தே கேன் ஹெட் இன் டு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ்பெஷலி இதை நான் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு பேக் ட்ராப் என்னன்னா, இந்தியாவோட ஆத்ம நிர்பார் பாரத்ன்றது நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு தான். பட் எஸ்பெஷலி ஆஃப்டர் ட்ரம்ப்ஸ் அரைவல், அவர் போடுற டாரிஃப்லேருந்து இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து வி ஆர் இன் சிச்சுவேஷன் வேர் கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்ற ஒரு நிலைமைக்கு இருந்துட்டோம். அப்போது வி ஆர் கோயிங் ஹேவ் டு இனோவேட், அந்த பொசிஷனில் தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ எதெல்லாம் வந்து ஒரு கோல்ட் மைன் மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நினைக்கிறீங்க ஃபார் பிஸ்னஸ் பீப்புள், எஸ்பெஷலி தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் நினைக்கிறீங்க? சரி, இப்போ நீங்கள் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ்ன்னு சொல்கிறனால சொல்கிறேன், வி ஹேவ் பீன் அ வெரி குட் தமிழ் ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டி. சரிங்களா, ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக நம்ம தமிழ்நாடு இருந்திருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு குளோபல் லெவலில் பேசுகிறப்ப தமிழ்நாடை வந்து வி ஆர் நாட் த ஃபோர் ரன்னர்ஸ்னு சொல்ல முடியும். பொதுவாக இந்தியாவில் பேசுகிறாங்கனாலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ்னு சொல்கிறது ஒரு மகாராஷ்டிரா மும்பை ரீஜியனையோ இல்லை இப்போ அடுத்து பெங்களூரையோ பற்றி பேசுகிறாங்க. சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை அண்ட் பெங்களூர் தான் பேசுகிறாங்க. சென்னை இஸ் எவால்விங், சென்னை இஸ் டூயிங் வெரி வெல். ஆனாலும் நம்ம சென்னையோ இல்லை தமிழ்நாடையோ பெருசாக வந்து இந்தியன் கம்யூனிட்டி லெவலில் பேசுகிறப்ப பார்க்குறதுல குளோபல் கம்யூனிட்டி லெவல்லையும் ஈவன் தோ வி ஹேவ் அ வெரி குட் ஆண்டர்பிரினரல் ஸ்பிரிட், நிறைய சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸ் இருந்தாலுமே ரீசெண்டாக வந்து ஜிடிபி growth வந்து ஆல்மோஸ்ட் 12% வந்து கிளாக் இன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க தமிழ்நாடு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நீங்கள் ஃபிகர்ஸை பார்க்கணும். ஸோ ஹவு மச் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் வெர்சஸ் குளோபல் ஜெயின்ஸ்? ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து தமிழ் ஆண்டர்பிரினர்ஸுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பிஸ்னஸ்மேன்ஸ் ஆரம்பித்த பிஸ்னஸ்லேருந்து அந்த கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிருக்கா, இல்லை வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்கே செட்டப் பண்ண ஃபேக்ட்ரிஸ் மூலமாக அந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தெளிவுபடுத்தினீங்கன்னா இட் வில் பி பெட்டர். அண்ட் இதில் எவ்வளோ பர்சன்ட் நம்ம இனோவேஷன் இருக்கணும் தெரியாது. ஸோ இது எல்லாமே எப்படின்னா மேனுஃபேக்சரிங் இங்கே வந்து சீப்பாக இருக்குன்றதுக்காக செட்டப் பண்ண ஃபேக்ட்ரிஸ், இங்கே எம்ப்ளாய்மெண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அதோட பெனிஃபிட்டாக பார்க்கணும். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஹஸ் மேட் சம் ரெவன்யூ, பீப்புள் ஹவ் காட் சம் salaries or revenue பண்ணியிருக்காங்க, they have grown in their career, grown in their lifestyle. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் க்ரோத்துன்னு பார்க்குறப்ப தமிழ்நாடுன்றது கொஞ்சம் பின்தங்கி இருக்குன்னு தான் நான் உண்மையாக சொல்லுவேன். மேபி ஐடி லெவலில் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிருக்கும். பட் எஸ்எம்இ லெவலில் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி செக்டார்ஸில் ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸஸ் வந்து இன்னும் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நேஷனல் லெவலில் இப்போ ட்ரம்ப்போடைய விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப வி ஹேவ் அ வெரி பிக் பொட்டன்ஷியல். நீங்கள் நம்ம வந்து ஒரு எம்என்சிஸை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் வி ஷுட் பி ஏபிள் டு கிரியேட் அவர் ஓன் டெக்னாலஜி. ஸோ வி ஹேவ் பீன் நீங்கள் வந்து சங்க காலத்துலேருந்து எடுத்து பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் பீப்புள், சவுத் இந்தியன் பீப்புள் ஹேவ் பீன் வெரி கிரேட் இன்னோவேட்டர்ஸ். இங்கேருந்து குளோபல் லெவலில் வந்து தே ஹவ் டன் ட்ரேட். ஸோ பெரிய லெவலில் இனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அயனை வந்து முதல்ல ஒரு எக்யூப்மெண்ட்டாக யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ முதல்ல ஒரு டூலை இன்வென்ட் பண்ணது தமிழர்கள். ஸோ அப்போ இப்படி ஒரு இனோவேஷன் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வந்து வி ஷுட் பி ஃபோர் ரன்னர்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய சைனாவையோ இல்லை யூஎஸ்ஐயோ தாண்டி நம்மளுடைய இனோவேஷன் வந்து பெரிய அளவில் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கிறப்ப செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வி ஷுட் பி டூயிங் சம்திங் வெரி குட். ஸோ நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் நம்ம பண்ணலை. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செமிகண்டக்டர் ஸ்டார்ட் அப்னு கிடையாது. பட் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸு அப்படின்னு நம்ம இன்றைக்கி எல்லாமே வந்து இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி எல்லாமே பேசுகிறப்ப இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது வந்து இந்த செமிகண்டக்டர் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் வந்து பெரிய ஸ்கோப் இருக்குது.
இந்த டெக்னாலஜிக்குள்ளே நம்ம வந்து ஐ திங்க் வி ஷுட் மேக் அவர் ஃபுட்ஃபால்ஸ். ஏன்னா எல்லாருமே ஐடின்னு பார்த்துட்ருக்கோம். பட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. இந்த ஐடிங்கிறதே இந்த இண்டஸ்ட்ரி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. செமிகண்டக்டர்ஸோ சர்வர்ஸோ இல்லைன்னா ஐடிக்கு வேல்யூவே கிடையாது. சொல்லுவாங்க இந்தியாஸ் கண்ட்ரி வந்து 1970s ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் அந்த டைமில் இருந்த அந்த சோஷியலிஸ்ட் ஐடியாலஜியால் அதை நம்ம அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வாட்டி இந்த ஏஐ பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த கிரிட்டிக்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காஸ்ட் இருக்குது. ஏஐ நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வி ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆன் எனர்ஜி அண்ட் ஸோ மச் ஆன் சர்வஸ். இந்த டெக்னாலஜி எல்லாமே விட் இஸ் நாட் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி. இப்போ எப்படி நம்ம ஐஎஸ்ஆர்ஓ வந்து இண்டிஜினியஸாக ராக்கெட் தயாரிச்சு ரொம்ப சீப்பாக நம்ம வந்து குளோபல் பீப்புளுக்கு வந்து நம்மளுடைய ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி சேட்டலைட்ஸ் அனுப்புகிறோமோ, அந்த மாதிரி வி ஷுட் பி கிரியேட்டிங் ஒரு ஓன் செமிகண்டக்டர்ஸ், ஸோ ஓன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். அது மூலமாக தான் வில் பி ஏபிள் டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் ஏஐ ஆல்சோ. இல்லைனா இன்டைரக்ட்லி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த க்ரோத் ஆஃப் அனதர் கண்ட்ரி. ஸோ இண்டிஜினியஸாக நம்ம செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் டெஃபினட்டாக வரணும். ஏஐ வந்து ஒரு பக்கம் இருக்கணும். ஏஐக்காக நிறைய பேர் போட்டி போடுறது ரெடியாக இருக்காங்க. நிறைய டெக்னாலஜி கம்பெனிஸ் நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம ஊரில் சென்னையிலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஆனால் செமிகண்டக்டர் மாதிரியான கொஞ்சம் ஹார்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே நம்ம ஆளுங்க வரதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக நான் பார்த்தேன், நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு கார் கம்பெனி வந்திருக்கு. ஸோ கேள்விப்பட்டிருந்தீங்களா? இல்லை சார். வின்ஃபாஸ்ட்னு ஒரு கார் கம்பெனி, சரிங்களா? ஸோ இந்த கார் கம்பெனி வந்து இட் இஸ் அ வியட்நாம் பேஸ்டு கார் கம்பெனி. ஓகே. வியட்நாம் நீங்கள் வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன லெவல் ஆஃப் கம்பெனிஸ், என்ன லெவல் ஆஃப் கண்ட்ரின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ரொம்ப சின்ன எக்கானமி தான், தமிழ்நாட்டை விட சின்ன எக்கானமி. ஸோ அப்படி ஒரு கண்ட்ரியிலேருந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை நம்ம ஊரில் தூத்துக்குடியில் போட்டிருக்கான். நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறோன்னா, வி ஆர் சீயிங் இட் இஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தூத்துக்குடி பீப்புள். ஓகே. ஹி இஸ் டெல்லிங் இஸ் எம்ப்ளாயிங் 60% ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஃப்ரம் தூத்துக்குடின்றான். அதர்ஸ் வியட்நாமீஸ் இல்லை நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இந்தியா இஸ் க்ரோயிங், பட் ஆர் வி ரீப்பிங் த ஃப்ரூட்? அந்த கார் கம்பெனி நம்ம ஊரில் ஒரு தமிழ்நாட்டுக்காரருடைய கார் கம்பெனியாக இருந்தால் பெருமைப்படணுமா, இல்லை ஒரு வியட்நாம்காரங்களுடைய கார் கம்பெனின்றதில் நம்ம பெருமைப்படணுமா? பட் வேலை செஞ்சு எல்லாரும் இங்கே தானே டேக்ஸ் கட்டுவாங்க. இப்போ கண்ட்ரி க்ரோ ஆகும்னா அந்த அடிப்படையில் மட்டும்தான் பார்த்துட்டு. தட் இஸ் a very big difference. நீங்கள் பிஸ்னஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, we should own the businesses. We should not be an employee in a business. அதுவும் ஒரு ஃபாரின் பிஸ்னஸில் எம்ப்ளாயியாக இருக்கிறது நமக்கு பெருமை கிடையாது. ஓகே. நம்மளுடைய பிஸ்னஸில் நம்ம வந்து பார்ட்னராகவோ இல்லை எம்ப்ளாயாக இருக்கிறது நம்ம பெருமைப்படலாம். இந்தியன் கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கிறது பெருமையாக பண்ணலாம். இந்தியன் கம்பெனி குளோபல் லெவலில் பெருசாக இருக்குது அப்படிங்கிறது பெருமைப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் நமக்கு பெருமை நான் நினைக்கிறேன். இன்னொரு ஃபோர்ட்லேயோ இல்லை ஒரு வின்ஃபாஸ்ட் மாதிரியான ஒரு கம்பெனிலையோ நம்ம வந்து இந்தியாவில் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, அது எக்கனாமியை ஹெல்ப் பண்ணுது, ஜிடிபியை க்ரோ பண்ணுதுங்கிறது பெரிய விஷயமா பார்க்கல. நான் என்ன பெரிய விஷயமா பார்க்குறேன்னா, வின்ஃபாஸ்ட் மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கம்பெனி வில்வா வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் கார் மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ணி அங்கேருந்து காரை குளோபல் பீப்புளுக்கு விற்குதுங்கிறத நான் பெருமையாக பார்க்குறேன். அப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதா நம்ம வந்து பெருமைப்படணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், தட்ஸ் இட். ஐ திங்க் இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் பாட்காஸ்ட். தேங்க்யூ.